ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ்ல என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ லெசன் 1ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 6 அண்ட் 7 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லெசன் 2ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 4, 5, 6 அண்ட் 7. லெவன் 3ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 5 அண்ட் 7. லெசன் 4ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 4, 5, 8, 9. அண்ட் லெசன் 5ல பார்த்தோம் அப்படின்னா 1, 4, 5, 6 அண்ட் 7. இது எல்லாமே வந்து 2 மார்க்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ். அண்ட் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல அடிக்கடி கேட்ட கொஷின்ஸாக பார்த்து தான் எடுத்திருக்கோம். ஸோ எந்த கொஷின்ஸுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ல என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். லெசன் 1ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 5, 6 அண்ட் 7. லெசன் 2ல பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 4 அண்ட் 7. லெசன் 3ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 அண்ட் 6. அப்புறம் லெசன் 4ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 4 அண்ட் 6. லெசன் 5ல பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 4, 5 அண்ட் 7. இது எல்லாமே வந்து 3 மார்க்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அடுத்தடுத்து வர எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படிப்பா இப்போ மிட்டமே வந்து இவ்வளோ கஷ்டமா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்கு நம்ம வீலன் ஆப் இருக்கு. ஸோ நம்ம ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வீலன் ஆப்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க எல்லா லெசனுக்குமே. எல்லா டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸ் உள்ள இருக்க சப் டாபிக்ஸ் கூட ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷனோட வந்து அந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு நோட்ஸும் வந்து கிடைக்க போகுது. ஸோ நோட்ஸுக்காக நீங்கள் வந்து வேற எங்கேயுமே வந்து தேடணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த நோட்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெசனுக்கு கீழே வந்து நோட்ஸ்ன்னு போட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் பார்க்கலாம், ஆஃப்லைன்லையும் பார்க்கலாம். ஆஃப்லைனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் வந்து தனியாக வந்து அந்த நோட்ஸ்லாம் டவுன்லோட் ஆகிடும். அந்த லெசன் நேம் போட்டு பர்டிகுலராக இந்த லெசன்னா அந்த லெசனோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக போகுது. ஸோ வந்து உங்களுக்கு லெசனை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த கொஷின்ஸ்ல இருக்க அந்த லெசன்ஸ்ல இருக்க கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு குவிஸா வந்து கேட்க போறாங்க. ஸோ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த குவிஸ் மூலமா வந்து நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு லெசனை படிக்கிறது மூலியமாவோ பார்க்கறது மூலியமாவோ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறத விட, நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இல்லையா? ஸோ அந்த குவிஸை வந்து நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் ஒரு தடவை ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆழமா வந்து அது வந்து பதியும். ஸோ ஓகேவா? ஸோ வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்க போகுது, ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்க போகுது, நோட்ஸ் இருக்க போகுது, அண்ட் வந்து குவிஸஸ் இருக்க போகுது. ஸோ இது மூணுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கூட வந்து நம்ம வீலன் ஆப்ல வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த லெசனுக்குரிய அந்த சப்ஜெக்ட்குரிய லெசன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்க போகுது. ஸோ இதனால வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து சர்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இவ்வளவுமே வந்து வெறும் 999க்கு 1 இயருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வேற எங்கேயுமே வந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்க பயமே என்னன்னா, நம்ம பேரண்ட் கிட்ட போயிட்டு அம்மா நான் அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணி படிக்க போறேன், ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்க போறேன், எனக்கு வந்து நீ ஃபீஸ் கட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க, நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ வந்து ஃபோன் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்னதான் பண்ணுவேன், ஒன்று கேம் விளையாடுவேன், இல்லைன்னா வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், நான் உனக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுக்காகவே நம்ம ஆப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேசிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. அந்த ட்ரேசிங் ஃபெசிலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எத்தனை லெசன் முடிச்சிருக்கோம், எத்தனை குவிசஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே வந்து அதில் ட்ரேஸ் ஆக போகுது. ஸோ நம்மளால வந்து ஒரு பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளால எந்த கொஸ்டினையும் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, எந்த லெசனையும் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. அண்ட் அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ வந்து இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கலாம், நான் இந்த மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்ணி படிக்க போகிறேன், எனக்கு வந்து ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து 999க்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆஃபரை வந்து யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க. ஸோ நம்ம வீலன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ல என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் 1ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லெசன் 2ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2 அண்ட் 4. லெசன் 3ல பார்த்தோம் அப்படின்னா 1, 2 அண்ட் 4. லெசன் 4ல பார்த்தோம் அப்படின்னா 1, 3 அண்ட் 5. லெசன் 5ல பார்த்தோம் அப்படின்னா 1 அண்ட் 2 அண்ட் 4. ஓகேவா? இந்த 3 கொஸ்டினுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நோட் பண்ணிக்கோங்க ஆர்எல்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ல இருக்க இந்த ட்ரேசிங் ஆப், அதாவது ட்ரேசிங் ஃபெசிலிட்டி பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபெசிலிட்டி நம்ம தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே கிடைக்காது, நம்ம வீலன் ஆப்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஆஃபர் வந்து எவ்வளோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ சீக்கிரமாகவே நம்ம வீலன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து கிளாஸஸை வந்து அட்டென்ட் பண்ணி நல்ல மார்க்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.